மக்கள் அரசாங்கத்தோட வணக்கம். இப்போ முறைப்படுத்துதல் பற்றி ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறேன். அது சொன்னால் அவங்களுக்கு நல்லா புரியும் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் துறைகளை பற்றி நம்ம பேசுவோம். இப்போ இந்த ஆறு திறந்து விடுறாங்க. இப்போ டேம் திறந்து விடுறாங்க. அந்த டேம்லேருந்து வரக்கூடிய தண்ணீர் விவசாயத்துக்கு போய் பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக திறந்து விடுறாங்க. ஆனால் அது சரியாக முறைப்படுத்தப்பட்டு அது சரியாக விவசாய நிலங்களுக்கு போய் அது சேர்றதுனால தான் அந்த தண்ணி பயன்படுது. இப்போ டேமு கட்டி வச்சு அதை யூஸ் பண்ணுறதுனால அந்த தண்ணி திறந்து விட்டால் கூட அந்த தண்ணி அது பாட்டுக்கு போயிடும். ஆனால் அதை சரியாக வடிவமைச்சு அதை சரியான அந்த தண்ணியை சரியான இடத்துக்கு கொண்டு வயல்களில் வச்சு நம்மளுடைய வளங்களை நம்ம செழித்து வைக்கிறோம். அந்தமாரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த முறைப்படுத்துதல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன் முறைப்படுத்துதலை பற்றி நான் இவ்வளோ அதிகமாக உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, முறைப்படுத்துதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை நீங்கள் ரொம்ப எளிமையாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். அதை நீங்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும். சரி, ஓகே. இப்போ இந்த முறைப்படுத்துதல் பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். இப்போ அறிவு, தெளிவு, விளக்கம் இதை பற்றி நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். நம்ம 41 துறைகளை பற்றி பேசியிருக்கோம். இப்போ இந்த 41 துறைகளை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம தமிழகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும். இன்றைக்கி எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, மக்கள் எப்படி அடிப்படை உரிமைகளோடு எப்படி வாழ்ந்துக்கிட்ருக்காங்க, எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். ஆனால் தமிழக மக்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்னு பார்க்க போனால் கிடையாது. அப்போது ஒரு ஒரு நல்ல குடும்பத்தை நாம் உருவாக்கிட முடியும். நல்ல ஒரு தொழிற்சாலையை நாம் உருவாக்கிட முடியும். நல்ல ஒரு கடை, ஒரு நல்ல ஒரு இண்டஸ்ட்ரியல் எல்லாத்தையுமே நம்ம உருவாக்கிட முடியும். ஒரு நல்ல ஒரு பொருளை நம்ம உருவாக்க முடியும். எல்லாத்தையும் உருவாக்க முடிஞ்ச ஒரு மனிதன் ஏன் ஒரு நல்ல அரசாங்கத்தை உருவாக்க முடியாது? நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு நல்ல அரசாங்கத்தை உருவாக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே அந்த அரசாங்கத்தினுடைய பொறுப்புக்கு கீழே போயிடும். இப்போ நீங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் தான் யூஸ் பண்ணி நீங்கள் தான் செலவழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. டைம், நேரம் செலவழிக்கிறீங்க. ஆனால் அந்த நேரங்கள் சரியாக பயன்படுதா அப்படின்னா கிடையாது. இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சவரை நீங்கள் போய் கேட்டிங்க அப்படின்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க நாங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ஏகப்பட்ட ப்ராப்ளங்கள் இருக்குது. எதையும் யார்கிட்ட சொன்னாலும் யாரும் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. எதுவுமே பண்ண முடியல. இந்த பிஸ்னஸ் பண்ணுறதை விட்டுட்டு வெளிநாடு போயிடலாம் போல இருக்குது. வெளிநாடுகளில் போய் நான் பிஸ்னஸ் பண்ணலாம் போல இருக்குது. அவங்க எல்லா சுதந்திரமும் கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே எல்லாத்துக்குமே நிறையா பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. எப்படி பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு டாமினேட் இங்கே நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதனால் அப்படின்னா இந்த முறைப்படுத்தப்படாதனால தான் இருக்குது. ஏன்னா இது முறைப்படுத்தப்படுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், மக்கள் அதை மக்கள் முதல்ல இது என்னுடையதுன்னு நினைக்கிறதுக்கு நீங்கள் மறுக்கிறீங்க. அதுக்கு இண்டஸ்ட்ரியலுக்கு அதுக்குன்னு ஒரு ஆளுங்க இருக்காங்க, அதுக்குன்னு ஒரு அமைச்சர் இருக்காங்க, அதுக்குன்னு ஒரு அதிகாரிகள் இருக்காங்க. அவங்க பார்த்துக்குவாங்க. அவங்க பார்த்து சரிதான், அது நீங்கள் சொல்கிறது சரிதான். இன்றைக்கி தமிழகம் இயங்கிட்டு இருக்குது, நாடு இயங்கி உலகம் இயங்கிட்டுருக்குன்னா அந்தந்த துறையை சார்ந்த வல்லுநர்கள், அந்த துறையை சார்ந்த ஊழியர்கள், அந்த துறையை சார்ந்த ஒர்க்கர்ஸ் எல்லாருமே சேர்ந்து தான் அந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்க. சரி, ஓகே. அதை பற்றிலாம் நான் ஒன்றும் சொல்ல வரல. ஆனால் நாம் ஏன் எதுவுமே செய்யாமல் நம்ம இருக்கோம்? நம்ம வரைக்கும் நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். இன்றைக்கி நீங்கள் ஏன் சமூகத்தை பற்றி நம்மளுக்கு ஒரு சிறந்த அக்கறை இல்லை அப்படின்னா ஒரே விஷயந்தான் அப்படின்னா, இந்த வீடுங்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு தங்குற ஒரு இடம் மட்டும்தான். நீங்கள் ஒரு பொருளை வாங்குறதுனாலும், ஒரு பொருளை விற்கிறதுனாலையும், ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறதுனாலும் நீங்கள் வெளியே வந்து தான் ஆகணும். வெளியே வராமல் எதுவுமே செய்ய முடியாது. அப்போ உங்கள் வீடு சந்தோஷமாக இருக்குது, உங்கள் வீடு நிம்மதியாக இருக்குது, உங்கள் வீடு சுத்தமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும், நீங்கள் சமூகத்துக்குள்ளே வரும்போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, ஏகப்பட்ட ப்ராப்ளங்கள் இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி என்ன பண்ணுறீங்க? எல்லாத்துக்கும் அதை தாண்டி நீங்கள் வீட்டுக்குள்ளே போகும்போது கோபத்தை வெளிப்படுத்துகிறீங்க. பிரச்சனைகள் உங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனைகள் ஏற்படுது. இதுமாரி நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த சமூகத்தையும் குடும்பம் மாதிரி ஒரு சீரமைக்கக்கூடிய பொறுப்பு நம்மக்கிட்ட தான் இருக்குது. அப்போ அதுக்கு ஒரு முக்கிய காரணம் நம்ம ஒரு சிறந்த அரசாங்கத்தை நம்ம உருவாக்கணும். நீங்கள் சிறந்த கட்சி உருவாக்க முயற்சி பண்ணுறீங்க, அந்த கட்சி எந்த காலத்துலையும் நடக்காது.
அதனால் ஒரு சிறந்த அரசாங்கத்தை நீங்கள் உருவாக்கணும். அப்போ சிறந்த அரசாங்கத்தை உருவாக்கணும்னா சிறந்த ஆட்களை அந்த இடத்துல கொண்டு வரணும். இப்போ 41 துறை இருக்குன்னா அந்த 41 துறைக்கும் சிறந்த ஆட்களை நீங்கள் கொண்டு வரணும். ஒரு ஒரு 234 தொகுதியில் தான் எலெக்ஷன் நடக்குது. 234 தொகுதியிலிருந்து தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அந்த 234 தொகுதி சட்டமன்ற தொகுதியில் தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அந்த இப்போ 234 தொகுதியில் ஒரு தொகுதிக்கு ஒருத்தர் அவங்களால தேர்ந்தெடுக்க முடியாது. தேர்ந்தெடுத்துட்டிங்கனாவே முடிஞ்சு போச்சு. எலெக்ஷன் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. நமக்காக தாங்க சட்டங்கள், நமக்காக தான் எல்லாமே இயற்றப்பட்டது, எல்லாமே நமக்காக தான். அப்போ அதை ஏன் நம்ம எல்லாத்தையும் மாற்றிட்டோம்? நம்ம உடையை மாற்றிட்டோம், நம்ம சாப்பிட்ற சாப்பாடை மாற்றிட்டோம், நம்ம தூங்குகிற முறைகளை மாற்றிட்டோம், நாம் அணிகிற எல்லாத்தையும் மாற்றிட்டோம், நம்ம போகிற வாகனங்கள் மாற்றிட்டோம், எல்லாத்தையும் மாற்றிட்டோம். ஆனால் நம்ம சிறந்த ஒரு அரசாங்கத்தை ஏன் மாற்ற நம்ம முயற்சி பண்ணக்கூடாது? அதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்குற ஒரே ஒரு கேள்வி. இந்த மக்கள் அரசாங்கத்து மூலமாக நான் கேட்குற ஒரே விஷயம், ஏன் இந்த சேனல் மக்கள் அரசாங்கம்னு ஏன் உருவாக்கியிருக்கேன் அப்படின்னா, மக்கள் ஒரு அரசாங்கத்தை உருவாக்கணும். இப்போ உருவாக்கியிருக்கீங்க, ஆனால் அது அரசாங்கம் மக்கள் அரசாங்கமாக இருக்குதான்னா தான் அரசாங்கமாக தான் இருக்குது, தவிர மக்கள் அரசாங்கமாக இல்லை அப்படிங்கிறது தான் வருது. இன்றைக்கி ஒரு பேப்பர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகள், எங்கே பார்த்தாலும் ப்ராப்ளம், எங்கே பார்த்தாலும் அது நடந்துக்கிட்டு தான் இருக்கும்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. இருந்தாலும் இதை நம்ம சரியான பாதைக்கு செலுத்த முடியுமானா கண்டிப்பாக முடியும். உங்களால் அது முடியும். அதனால் திரும்ப நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு நல்ல அரசாங்கத்தை உருவாக்க முயற்சி பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச சில விஷயங்களை நான் இதில் சொல்கிறேன். இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இதை பயன்படுத்தி பாருங்கள். இது நான் சொன்னேன் அப்படின்ட்டு கழுவிட்டுறாதீங்க. பயன்படுத்தி பாருங்கள். மிகப்பெரிய மாற்றத்தை இந்த தமிழகம் சந்திக்கும். இதை நான் தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. நீங்களும் செய்யலாம். ஒன்றுழைப்போம். நன்றி.